ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விக்டர் தமிழா சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஆர்க்ஸ் அல்டிமேட் மொபைல் எடிஷன் பார் 3 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஸ்ட்ரைக் பிடிக்க போகிறோம். அது எப்படி ராப்டர் உங்ககிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய கதை கைஸ். இது வந்து நான் ஆஃப்லைனில் விளாண்டு இந்த ராப்டரை பிடிச்சி வச்சேன். கொஞ்சம் அப்படியே லெவலும் நான் கொஞ்சம் ஏறி இருக்கேன் 14. போன வீடியோ எவ்வளோ இருந்தேன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ராப்டர் பிடிச்சனால பார்த்துக்கோங்க. ராப்டர் 15வது லெவல் 2 ராப்டர் இருந்துச்சு கைஸ். ஒரு ராப்டர் கஷ்டப்பட்டு எப்படியோ ஏதோ ஒன்று பண்ணி கொண்டுட்டு இந்த ராப்டர் போல போட்டு இதை பிடிச்சிட்டேன் கைஸ். ஓகே கைஸ், ஃபீமேல்னால நமக்கு லக்கு தான். ஏன்னா ராப்டர் எக்கு வேணால் கிடைக்கும் நமக்கு. லெவலப் கேட்டிருக்கு. லெவலப் வந்து நம்ம வந்து ஹெல்த்து கொடுத்தா கரெக்டாக டேரெக்டாக 300 ஆயிரும். ஓகே, நம்ம வந்து எதுக்கு தெரியுமா ராப்டர் முக்கியமாக பிடிச்சிருக்கோம். நம்ம வந்து இது கேவுக்கு போகும்போது நம்ம வந்து ராப்டர் தான் கேஸ் கொண்டு போகணும். ராப்டரு கொண்டு போகிறது அவசியம் இல்லை, உல்ஃபெலாம் கொண்டு போவாங்க. நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து ராப்டர் கொண்டு போகலாம், லெவலை பேற்றி வச்சுக்கலாம். கேவுக்கு இன்னும் கூடிய சீக்கிரம் பார்க்குறேங்க. இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இன்னும் 2 லெவலில் நமக்கு வந்து இது அன்லாக் ஆயிரும். எதுனா ராஃப்ட் அன்லாக் ஆயிரும். சும்மா சுற்றி பார்க்க நம்ம ஸ்ட்ரைக்கு வேறு கூப்பிட்டு போகணும். ஸ்ட்ரைக் எதுக்கோ பாதுகாப்புக்கு ஸ்ட்ரைக்கு வச்சுக்கலாம் எதுக்கோ ராஃப்டில். ஓகே, வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்கில் ஸ்ட்ரைக்கு நம்ம வந்து பிடிக்க போயிடலாம். ஓகே வாங்க கைஸ் போகலாம். ஸ்ட்ரைக்கு பிடிக்க எத்தனாவது லெவலில் இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் ஹை லெவலாக தான் கைஸ் நான் பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஹை லெவல் தான் தேவைப்படுது. 2 ஸ்ட்ரைக் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ரைக்கை முடிஞ்சாலும் கொல்ல பார்க்கணும். ஏன்னா 2மே அது பக்கத்தில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடும் கைஸ். வம்பா போயிடும், வேணாம். அதனால் நான் ஒரு 4வது லெவலில் நம்ம வீட்டுக்கிட்ட சுற்றிட்டு இருந்துச்சு. ஆமாம் கைஸ், இது 4வது லெவல் தான் கைஸ். நம்ம வீட்டுக்கிட்ட சுற்றிட்டு இருந்த ஸ்ட்ரைக்கு இதுதான் டைமெல்லாம் நினச்சேன். அந்த 4வது லெவலில் வேணாம் விடுங்க, வேத்தலாம். ஏன்னா நான் கொஞ்சம் இது எச்சா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கைஸ் நம்ம லெவலு. ஏன்னா அதுதான் நமக்கு முக்கியம். லெவல் எச்சா இருந்துச்சுன்னா தான் நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோவில் அடுத்து வந்து நம்ம வந்து ஸ்பை கிளாஸ் அன்லாக் பண்ணணும். டக்குன்னு இந்த ஸ்ட்ரைக்கை முடிச்சுட்டு ஸ்பை கிளாஸ் கிறிஸ்டல் எடுக்க போகணும் கைஸ். அது எங்கே போகிறதுன்னு தெரியல, நான் மறந்துட்டேன், பார்ப்போம். ஓகே கைஸ், 20வது லெவல் ஸ்ட்ரைக் கைஸ். இன்றைக்கி ஒரு பிடிச்சிட வேண்டியதான். இருங்க, இது நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். எனக்கு வர லேசாக இதாக இருக்குது கைஸ். தண்ணி வேறு இருக்கா, தண்ணிக்கிட்ட போயிடுச்சுன்னா பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு 1 தான் வருதான்னு பார்ப்போம், அடித்து பார்ப்போம். ஓகே, அது எப்படி துரத்தும்லாம் தெரியாது கைஸ். ஓகே, வருது நல்ல சான்ஸ், அடிக்கலாம். அவ்வளோதான், அடிச்சு விட்டாங்க கைஸ். ஐயோ, ஓடிடு. கொஞ்சம் தூரம் போய் அடிக்கலாம் கைஸ். ஏன்னா இது இப்படி அடித்தா தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே மாட்டிக்கிச்சு கைஸ். இதான் கைஸ் நல்ல சான்ஸு. இப்போயே நம்ம அடித்து முடிச்சிடணும் கைஸ் ஸ்ட்ரைக்கெல்லாம். ஐயோ கைஸ், நான் ஒன்று மறந்துட்டேன் கைஸ். ஐயோ, இதை வர்றது என்ன ஓடுது. ஐயோ, என்ன கைஸ் இப்போயே ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஃபைபர் ஹைடு விட்டா. ஐயோ, இப்போ நான் எப்பட்றா ஃபைபர் எடுப்பேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. இது வேற உடஞ்சி போச்சு கைஸ். நான் பார்க்க மறந்துட்டேன் விட்டு. ஓகே கைஸ், இது விடுங்க. இப்போ நம்ம பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம இது ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலாம் கைஸ். அது நம்மளை துரத்திட்டு தான் இருக்கும். விடாது, அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விடாது, துரத்திட்டு தான் இருக்கும். சரி விடுங்க. டூடு பார்த்தா அதில் இருந்து ஹைட் எடுத்துக்கலாம். அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். துரத்துச்சா இல்லை கைஸ், விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லது தான். இன்னமும் பார்த்தனே. இல்லை கேம் செட்டிங்ஸ் போன வீடியோ ஏதாச்சும் டவுட்னா இதில் கேளுங்க. கேமில் ஏதாச்சும் செட்டிங்ஸ் பண்ணணுன்னா கேளுங்க கைஸ். நான் ஏதாச்சும் பண்ணித்தரேன். பண்ண முடிஞ்சுன்னா சொல்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கேமில் நான் சொல்கிறேன் கைஸ். ஓகே, நமக்கு வந்து 2 வச்சுக்கலாமா கைஸ். உடஞ்சிரும் இது. நம்ம 2 கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துடலாம் கைஸ். டக்குன்னு இந்த வீடியோ நான் முடிக்க போகிறேன். டக்குன்னு முடிக்க முடியாது. கண்டிப்பாக 20 நிமிஷம் ஆயிரும். டக்குன்னு முடிக்க முடியாது கைஸ். ஆமாம் கைஸ், ஏன்னா டக்குன்னு நம்மளால முடிக்க முடியாது. ஏன்னா இதுங்க இந்த லீஸ்ட்ரோ பண்ணலாம் நான் ஏன்னா டக்குன்னு முடிக்க முடியாதுன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு டக்குன்னு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அதாவது எதுனா கிறிஸ்டல் கண்டுபிடிக்க போகணும். இதை டேம் பண்ணவே ஒரு 10 நிமிஷம் ஆயிரும் கைஸ். இந்த ஸ்ட்ரைக்கை டைம் பண்ணி. ஏன்னா இப்போயே பாருங்கள், சொதப்பிரிச்சு பாருங்கள். இப்போ இது இன்னொன்று செஞ்சுக்கலாமா? இருங்க, இதுக்கு என்ன கேட்குதுன்னு பார்ப்போம். ஃபைபர் தான் கைஸ். ஓகே கைஸ், ஃபைபரை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு இதை டேம் பண்ணி விட்றணும். ஸ்ட்ரைக்கை டக்குன்னு முடிஞ்சாலும் டக்குன்னு டேம் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸ்ட்ரைக்கை டேம் பண்ண பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க கைஸ். லைக் பண்ணிவிட்டு பாருங்க கைஸ் எல்லோரும். ஓகே, 2 கிடச்சிச்சு கைஸ்.
ஓகே இப்போ வந்து இது வந்து எக்கி பண்ணிக்கலாம். 66 போதும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 66 போதும்ல? ஓகே இருங்க, எதுக்கோ 70 எடுத்துக்கலாமா? ஆமாம் கைஸ் 70 எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரைக் டேம் ஆக லேட் ஆகும். அதனால் நம்ம கொஞ்சம் ஃபுட்டு கம்மியாக ஆக்கணும். ஸ்ட்ரைக்கை முடிஞ்ச அளவு சாப்பிடாத மாதிரி ரொம்ப நேரம் ஆக்கணும். ஆனால் நம்ம டேம் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் ஸ்ட்ரைக்குக்கும் ஃபுட்டு லெவல் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. நான் டக்குன்னு டேம் ஆக ஆரம்பிச்சிடும் மோஜோபெரி போட்டால். ஓகே கைஸ், 4வது லெவலே டேம் பண்ணிடலாமா? எனக்கு தெரிஞ்சு வேணா கைஸ், 20வது லெவலே போகலாம். ஒரு ஐலாண்டுக்கு போவாங்க கைஸ், கார்னோ ஐலாண்டா தெரியல கைஸ். அந்த ஐலாண்டுக்கு போனால் ஸ்ட்ரைக்கை வச்சுட்டு போனால் எல்லாத்தையும் அடிக்கலாம் கைஸ். அதனால தான் நான் அந்த ஐலாண்டுக்கு போகலான்னு தான் பார்க்குறேன். லெவலை பேத்த டீரெக்ஸ் அந்த மாதிரிலாம் வருமாம்மா கைஸ். நம்ம ஸ்ட்ரைக்கே எல்லாத்தையும் தோக்கடிச்சிடணும். எங்கடா போனேன்? இங்கே தாங்க கைஸ் நம்ம வந்து விட்டுட்டு போனோம். ஸ்ட்ரைக்கை காணமே கைஸ். ஓ மை காட், இருங்க ஸ்டாமினா நம்பட்டும் இருங்க. அந்த ஸ்ட்ரைக் இல்லைன்னா 20வது லெவல் கைஸ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, எங்கே இருக்குன்னு தெரியலையே. நம்ம அந்த சைடு தான் போனோம்னு நினைக்கிறேன். பின்னாடியே துரத்துச்சு. ஐயோ எங்கே போச்சு? நீங்கள் நம்ம பேசாமல் 2வது லெவல் டேம் பண்ண வேணாம் கைஸ். ஏன்னா பார்த்தீங்களா நமக்கே கிடச்சிருச்சு நம்மளோட 20வது லெவல். தம்பி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ எனக்கு சொந்தமாக போகிற. நீங்கள் ஸ்டாமினா நம்பட்டும். குறுக்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா போ அண்ட் டேரை எப்படா அன்லாக் பண்ணுன்னு கேட்காதீங்க. ஆஃப்லைன்லேயே பண்ணிட்டேன் கைஸ். போ அண்ட் டேவரவும் அந்த இதுவும் பண்ணிட்டேன் கைஸ். நார்கோட்டிக் எடுக்கிற ஒரு மிஷின், அது பேர் சரியாக தெரியல, அதெல்லாம் அன்லாக் பண்ணிட்டேன் கைஸ். ஐயோ என்ன கைஸ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது? ஓ மை காட், குறைச்சி மதிப்பிட்டணும். ஃபாஸ்ட்டாக வருது கைஸ். நம்ம ஸ்டாமினா தீந்துரும் போல். ஐயோ எனக்கு வேறு இந்த கண்ட்ரோலே ஆகலை கைஸ். ஐயோ ஓடிடுற. ஐயோ கல். ஐயோ ஓடி போய் எப்படியாச்சும் டேம் பண்ணிடுங்க கைஸ். கைஸ் ஒரு அடி பட்டுருச்சு. என்ன ஓடுது? இல்லை சீக்கிரமாக ஓடாது. என்ன கைஸ் அது வேறு வருது, சிக்கிட்டு இருக்கு போல். நல்ல வேலை வா, பறக்க விட்டுச்சு பாருங்க. அதனால தான் ஸ்ட்ரைக் கிட்ட போகக்கூடாது. நம்மளால் முடியாது போல கைஸ். டக்குன்னு டேம் பண்ணணும். ஓ மை காட், அவ்வளோதான் செத்துட்டேன். அவ்வளோதான் கைஸ். சாகக்கூடாது கைஸ். நான் இந்த செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கலாம் கைஸ். இந்த செட்டிங்ஸ் எனக்கு பிடிக்கல. எங்கடா காணாத கைஸ்? காணா போச்சு கைஸ் ஸ்ட்ரைக்கு. ரெண்டு ஓட்டாச்சு கைஸ். 2-3 ஓட்டம் இருங்க. கொஞ்சம் இப்படி சுற்றிக்கலாம் கைஸ். ஏன்னா அந்த சைடு போக வேணாம். காட்டு சைடு வேணாம் கைஸ். ஏன்னா ஏற்கனவே அந்த சைடு தான் ஒரு ரேப்டர் வேறு பார்த்தேன். அதுதான் கொண்டுட்டேன். ஆனாலும் அந்த சைடு போனால் நிறைய ரேப்டர் இருக்கும். அதனால் அந்த சைடு போனால் அடிச்சிடாது. ஐயோ அடிச்சிருவான். ஓ மை காட், போயிடுறா. சுற்றி இங்கேயே முடிக்க பார்க்கலாம் கைஸ். ஏன்னா அந்த சைடு போயிட்டால் தண்ணிக்கிட்ட வேறு போயிடுவான். அதுதான் கொஞ்சம் இது. ஓகே, ஸ்பைக்கில் செஞ்சுருக்கலாம் போல். ரோப்போர் எவ்வளோன்னு பார்க்கல. சரி கைஸ், என்ன பண்ணுறது? இன்சைடு நம்மளை கொண்டு வந்துட்டான். ஓ மை காட். ஐயோ போச்சுடா, செத்துட்டேன். அவ்வளோதான் கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் ஸ்ட்ரைக் டேம் பண்ண. ஐயோ என்னத்தையும் கொடுத்துட்டேன் கைஸ். அச்சோ நல்ல வேலை. சரி விடுங்க, நம்ம வந்து எதுக்கு தேவையில்லாம் மம்பு கைஸ். நம்ம 20வது லெவலையே டேம் பண்ண வேணாம் கைஸ். நம்ம 2வது லெவலையே டேம் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சரியாக அடித்து முடிச்சிட்டேன் நீ கைஸ். நலச்சம் என் ராப்டர் ரெடியாக இருக்கான் ஸ்ட்ரைக் அடிக்க. அதை அடிச்சிடும் போல் பயமாக இருக்குது. இருங்க, நம்ம லூட் எடுத்துகிட்டு நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம 2வது லெவலே டேம் பண்ண போயிடலாமா கைஸ். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிரும் இது டேம் பண்ண. ஏன்னா ஹெல்த்தே பாருங்கள், அதுக்கு குறையவே இல்லை. எவ்வளோ அடித்தோம். அது நம்ம வந்து என்ன ஒன்று பண்ணலாம், இதையும் டேம் பண்ணிவிட்டு வேணாம் கைஸ் விடுங்க. நான் ட்ராங்காரோ வேணும். இருங்க பார்ப்போம். லெவல் மட்டும் போனால் ட்ராங்காரோ அன்லாக்காங்க கைஸ். அதில் ஒரு கொஞ்சம் அடி போட்டாலே டேம் ஆயிரும். 20வது லெவல் போகணும். சரி வேணாம் விடுங்க, நம்ம 2வது லெவலே டேம் பண்ணிட்டு போயிடலாம்.
ஃபஸ்ட்டு டக்குன்னு போகலாம் கைஸ், ஏன்னா டைம் இல்லை. அவ்வளோதான் கைஸ், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஐயோ என்ன பண்ணுறது கைஸ், 25 நிமிஷம் போகும். ஓகே விடுங்க, அதை நம்ம ஈஸியாக டைம் பண்ணிடலாம் கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது லெவல் ஸ்ட்ரைக்கை ஈஸியாக டைம் பண்ணிடலாம். அப்புறம் அதை வச்சு லெவலை வேறு ஏற்றணும் கைஸ். நம்மளோடது செத்த இதை அங்கே காட்டுது பாருங்கள். ஸ்ட்ரைக்கை டைம் பண்ண முயற்சியில் நான் தோற்று போயிட்டேன் கைஸ். என்ன பண்ணுறது, நம்மளோட பவராக இருக்குது கைஸ். வேறு ஏதாச்சும் இருந்தாலும் கூட டைம் பண்ணலாம். வேறு ஏதாச்சும் நல்லதாக ஏதாச்சும் ட்ரோப்போரே குறைய மாட்டேங்குது கைஸ். அந்த ஸ்ட்ரைக்குக்கு ஒருவேளை குறைஞ்சிருக்குமோ தெரியல, விடுங்க. இதான் நானா அச்சோ வேணாம். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் எக்கி பண்ணிக்கலாம். 6 முறை உடைய போகுது கைஸ், அதை அடித்த அடியில். விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம ஒரு நல்லது தான் கைஸ், ஏன்னா ஸ்ட்ரைக் அங்கே இருந்துச்சுல, நம்ம இன்சைட் ரொம்ப தூரத்தில் கூப்பிட்டு வந்துட்டோம். இனிமேல் அது வராது கைஸ். நம்ம 2வது லெவலில் ஈஸியாக டைம் பண்ணிட்டு போயிடலாம். 2 ஸ்ட்ரைக்கே நிற்காது, ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்கு தான் வரும். ஓகே இருட் ஆகுது. கைஸ், நான் ஒன்று இருட்டே ஆகாது கைஸ் இதில், ஏன்னா நைட்டு தூங்க முடியாதனால டே சைக்கிளில் நான் 0 வச்சிட்டேன். ஏன்னா நைட்டே தூங்க முடியல, அப்புறம் எதுக்கு நைட்டு, டே சைக்கிள் 0 கைஸ். அதான் நினைக்கிறேன். டூடு எப்படி இருக்க? ஓகே கைஸ், டக்குன்னு கைஸ் ஒரு பயமாக இருக்குது கைஸ். ஏன்னா ப்ரோன்ட்டோ வேறு இத்தா பெருசு இருக்குது. இது வேறு தெரியாமல் ஒரு பட்டனை பட்டுச்சுன்னா அவ்வளோதான், முடிச்சு விட்டிங்கன்னு தான் ஆயிரும். ஓகே, இதுக்கு 40 போதுங்க கைஸ். இது குட்டி இதுதான். 2வது லெவலான்னு மாற்றிக்கலாம், எல்லாம் ரெடின்னு. 4வது லெவலா? ஆமாம் சாரி 4வது லெவல் தான் இது. அதனால் 4வது லெவல் தான் டைம் பண்ணணும். நான் 2 கைஸ் தவறி புல்லட் அந்த சைடு போகக்கூடாது. என்னடா வரான்? சரி நீங்கள் படிக்க வேணாம், கரெக்டாக அந்த நம்ம மேலே நின்றுக்கலாம். ஓய் தள்ளு. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா அடிச்சுட்டு ஓடிடலாமா? சரிங்க ஒரே சரிங்க. நான் வந்து செட்டிங்ஸ் மட்டும் மாற்றிக்கிறேன். ஆப்ஷன்ஸ், கிராஃபிக்ஸ் என்ன வைக்கலான்னா ஷூட் பட்டன் வேணாம் கைஸ். வீடியோக்காக ஷூட் பட்டன் ஆன் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு இது பிடிக்காது கைஸ் அவ்வளோவா. அவ்வளோதான், ஓடிடு வீட்டுக்கிட்ட. ஐயோ போச்சு, ஓடிடுறா கைப்புள்ள, ஓடிடு. ஓகே கைஸ், இப்போ வந்து மேலே வந்தாச்சு, எப்படியே தப்பிச்சு ஓடியாச்சு. இப்போ கரெக்டாக அடிக்கிறது கரெக்டாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கேருந்து எப்படி அடிக்க போகிறீங்க, ஏன் வேறு போகுமோன்னு எனக்கு ஒரு தெரியும் கைஸ். பார்ப்போம். அடப்பாவி பாடலையே, கொஞ்சம் நல்லா அடித்தா போதும். ஆமாம், மேலே இது பட்டுருச்சுன்னா அது ஒரு வம்பாக போயிடும் கைஸ். டக்குன்னு கொஞ்சம் கீழே இறங்கி அடிச்சிட்டு வந்துடலாமா? சரி போகலாம் கொஞ்சம். ஐயோ பசங்க பட்டுருச்சு. அடியே கைஸ், ஒன்றுமே பட முடியாது, ஒன்றுமே பட மாட்டேங்குது. அப்படியே அடிச்சிட்டாங்க கைஸ். நல்ல சான்ஸ் கைஸ். அப்படியே அடி. ஐயோ நல்ல நேரம் பார்த்து உடஞ்சி போச்சு. பரவாயில்ல, நம்மக்கிட்ட அதுக்கு தான் நம்ம இன்னொன்று கொண்டு வந்திருக்கோம், அதை வந்து ரிப்பேர் பண்ணியாச்சு. ஓகே, அப்படியே அடிக்க வேண்டியதான். படுதா இல்லைனாலே தெரியல. ஓகே, அடின்னு அடிக்கிறேன். படுதானே நமக்கு தெரியல. இருங்க கொஞ்சம் கிட்ட வைக்கலாம் கைஸ். ஓடு. கொஞ்சம் அன்சைட் நின்றுக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போய்க்கலாம். ஓகே, எங்கே காணும்? வருது. மேலே ஏறாது. ஏறுது கைஸ். ஓடிடு. அடிச்சிடாது. மேலே போ. ஐயோ அடி. அடிக்க முடியல கைஸ். நல்ல வேலை, இதை டைம் பண்ணுறதுல ஒரு பாடு கைஸ். டக்குன்னு அடிக்கணும் கைஸ், இல்லை அவ்வளோதான். ஈஸியாக டைம் பண்ணிடலாம் கைஸ். என்ன இந்த அல்டிமேட் மொபைல் சேனலில் கொஞ்சம் செட்டிங்ஸ் ஒன்றும் சரியில்லை போல். டேய் என்னடா பல்ட்டி மேலேருந்து டக்குன்னு கீழே வருது. எனக்கு குறைச்சி மதிப்பிட்டோம் போல். என்னடா அடிக்க முடியல. அடி கைஸ். இப்போ வந்து நான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் கைஸ். வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருந்தேன். முன்னாடி வந்து வாய்ஸ் கொடுக்காம தான் போட்டிருந்தேன். பாதியிலே வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்மளை முடிக்க போகுது பாருங்கள். அவ்வளோதான். இந்த இதுக்கிட்ட வேறு 4வது லெவல்கிட்ட வேறு சாவ போகிறோமா? இந்த 20வது லெவல்கிட்ட கூட சாவலை. இதுக்கிட்ட போய் அதுக்கிட்ட செத்தாச்சு. இதுக்கிட்டே சாவ நான் விரும்பலை கைஸ். கொஞ்சம் மேலே போய்க்கலாம். ஐயோ அந்த சைடு தானே 20வது லெவல் இருக்குது. நம்ம இன்சைடு வைக்கலாம் கைஸ். எல்லாம் 2 ஜோடியாக வந்து அடிக்கும். ஒன்றை சமாளிக்கிறத பார்த்துக்கோங்க கைஸ். எப்படி இருக்குன்னு ஒன்றை சமாளிக்கிய. ஐயோ எங்கே போச்சு? ஸ்ட்ரைக். எங்கே போனேன்? இங்கே இருக்கா கைஸ். எவ்வளோ ஸ்பீடாக வருது பார்த்தீங்களா கைஸ். இது நம்மளுக்கு டைம் பண்ணால் நல்லது தான், ஏன்னா ஸ்டாமினா அதிகமாக இருக்குது போல். ஓகே கொஞ்சம் நம்ம பேஸ்கிட்ட போய்க்கலாம், ஏன்னா இப்போ டைம் பண்ணிட்டு வர ஈஸியாக இருக்கும். யோ கைஸ், இது
அப்பப்போ காணாம போயிடுது கைஸ், எங்கே வச்சுனே தெரியல. ஏய் எங்கடா இருக்க, ஏய் வா வெளியே வா. காணும் கைஸ், எங்கே போச்சுனே தெரியல. இதா ஒரு வேளை இருக்குமோ? இங்கே இருக்குது. ஓகே கைஸ், அடி 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 அடி. அவ்வளோதான். நம்ம நேரம் கைஸ் எல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரியே வருது. நம்ம அசால்ட்டாக வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா இந்த ஸ்ட்ரைக்கிட்ட அடி வாங்கிட்டா டக்குன்னு நம்மளை அங்கே இறக்கி வச்சிரும். ஐயோ என்ன பண்ணுறது? இதை வேறு ரிப்பேர் பண்ணணுன்னா என்ன கேட்பானுங்க வேறு தெரியல. சரி, இன்னொன்று நம்மக்கிட்ட இப்போ ரிப்பேர் பண்ணது இருக்குது. நான் வேறு தப்பாக அடிச்சிட்ருக்கேன் கைஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் அந்த சமயத்தில் அப்படி அடிச்சுட்டு இருந்திருப்பேன். ஓகே, நம்ம அந்த தலையில் அடிக்கக்கூடாது கைஸ், அந்த உடம்புல தான் அடிக்கணும். அந்த கொம்பு வந்து அதோட ஹெச்பி தடுத்துணும், ட்ரோப்பர் கம்மியாகும் தான் நினைக்கிறேன். இப்போ இதில் காலில் அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ அது நாக்காயிரும் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோதான். ஓகே, கல்லும் இல்லை ஒன்றும் இல்லை. இருங்க, கல் எடுத்துக்கலாம். டக்குன்னு எடுக்கலாம் கைஸ், டைம் இல்லை நம்மக்கிட்ட. கல் எடுத்துடலாம். ஓகே ஓகே ஓகே, எடு எடு எடு. இது போதும் நமக்கு. இங்கே காண கைஸ், ஓட ஆரம்பிச்சிருச்சு. துரத்து அடிச்சிரு. ஓட ஆரம்பிச்சிருச்சு. போ 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 போ. அடி 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 அடி. எவ்வளோ அடிக்கணும் கைஸ் இதை இன்னும்? ஐயோ, நம்மளை அடிச்சிரும் போல் பயமாக இருக்குது. இங்கே கைஸ், இது வந்து நம்ம வந்து நிறைய அடிச்சுட்டு இது ஓட ஆரம்பிச்சிருங்க ஸ்ட்ரைக்கு. சில நேரத்தில் ஓடிடுச்சுன்னா இதை டேம் பண்ண போகுதுன்னு அர்த்தம் கைஸ். கீழே விழுக போகுது, ட்ரோப்பல் அதிகமாகிடுச்சு. அதனால் நம்மக்கிட்ட தப்பிச்சு ஓட பார்க்குது. நம்ம வந்து விடக்கூடாது, அடிச்சுட்டே தான் இருக்கணும். அது இப்போ விழுந்துடும். ஆமாம் கைஸ், இப்போ விழுந்துடும் பாருங்க. எவ்வளோ அடி, அவ்வளோதான் கைஸ், விழுந்துருச்சு. வேறு மாதிரி ஸ்ட்ரைக்கை நம்ம டேம் பண்ணியாச்சு கைஸ். டேம் பண்ணலை, நம்ம நாக் பண்ணியாச்சு, அதாவது அன்கான்ஷியஸ் பண்ணியாச்சு கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இப்பயே நம்ம ஃபுட்டு போட்டுறக்கூடாது கைஸ். ஏன்னா இப்பயே ஃபுட்டு போட்டால் நமக்கு தான் கைஸ் ஆபத்து. நமக்கு கொஞ்சம் நேரமாகும், ஸ்ட்ரைக் டைம் ஆகும், ரொம்ப லேட் ஆகும் கைஸ். இப்போ மட்டும் ஃபுட்டு போட்டுறாதீங்க தப்பு தவறி. ஏன்னா ஸ்ட்ரைக்குள்ளே போய் பாருங்கள், ஸ்ட்ரைக்குள்ளே போய் ஃபுட்டு இருக்கான்னு நீங்கள் வந்து பாருங்கள் கைஸ். அதுக்கு ஃபுட்டுன்னு காணிட்டோம். அது வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போட வேணாம், கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்புறம் இல்லை டைம் கம்மியாகும். இங்கே கம்மியாகிட்டே இருக்கா ஃபுட்டு, வெயிட் பண்ணு. நீங்கள் கம்மியாகிற வரையும் கைஸ் வெயிட் பண்ணுங்கள். டைம் ஆக இருக்குது, லேட் ஆகும் போல். ஃபுட்டு குறைய போகுது, எப்போ தான் குறையும் போல் தெரியல கைஸ். இந்த டிலப்போவை பார்த்தா வேறு பயமாக இருக்குது, ஏதாச்சும் கடிச்சு வச்சிருச்சுன்னா. கைஸ் எவ்வளோ நேரம் ஆகிருக்கு பாருங்கள் இது டேம் பண்ண. இது மட்டும் இல்லை கைஸ், இன்னும் அடுத்த எபிசோடில் நம்ம வந்து ராஃப்ட்லாம் கட்டி போகிறோம் கைஸ் கடலுக்கு. அதெல்லாம் எப்போ வரும் நான் வேறு இதாக இருக்கேன். ராஃப்ட் வேறு கட்ட போகிறோம் அடுத்து நம்ம. ஓகே ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை கைஸ். வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு என்ன பண்ணுறது? ஓகே, வெயிட் பண்ணலாம். இதில் எப்போனா ஷாடில் போட்டு ஓட்ட போகிறேன்னு அதிசயமாக இருக்குது கைஸ். ஏன்னா இது வுட்டு கலர் பண்ணி கொடுக்கும் ஸ்ட்ரைக்குனா. வுட்டா டாச்சான்னு தெரியலையே, எனக்கு மறந்து போச்சு கைஸ். மொபைல் எடிஷனில் மறந்துட்டேன், அது ரொம்ப நாளாக விளாட்ல. மொபைல் எடிஷனும் முன்னாடி விளாண்டது. சரி, இது வுட்டு தான் கலர் பண்ணி கொடுக்கும். வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க கைஸ் வுட்டில், இது மட்டும் இருந்துச்சுன்னா. அப்புறம் இது ஆல்ஃபா ராப்டரே கொள்ளுங்க கைஸ், நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், நான் அன்றைக்கி ஒரு நாள் ஸ்ட்ரைக் வச்சுருந்தேங்க கைஸ். அப்போ வந்து ஆல்ஃபா ராப்டர் வேறு வந்துச்சா, அப்போ நான் ஸ்ட்ரைக்கு சாடில் போட்டு ஸ்ட்ரைக்கில் அந்த பட்டன் அமுத்திட்டே இருந்தேன். ஆல்ஃபா ராப்டரும் செத்து போயிடுச்சு கைஸ். இது இருந்து ஆல்ஃபா ராப்டரே ஈஸியாக கொண்டுடலாம் நம்ம. அவ்வளோ பெரிய கிரியேச்சர் தான் இந்த ஸ்ட்ரைக்கு. இதுக்கு ஒரு ஐலாண்ட் இருக்குது கைஸ், கார்மோ ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஐலாண்டுக்கு போனால் லெவலப் ஏற்றிட்டு வந்துடலாம் கைஸ். டீரெக்ஸ்லாம் இருக்கும், ஸ்ட்ரைக்கை வச்சு அடிச்சிடலாம் எல்லாத்தையும். அதுக்கு ஃபஸ்ட்டு இப்பயே நம்ம கொண்டுறக்கூடாது, இப்பயே நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்ட்ரைக் 4வது லெவல் தான். அதுக்கு தான் 20வது லெவல் டைம் பண்ணலான்னு நினச்சேன். சரி விடுங்க, அதை நம்மளால் அதை டைம் பண்ண முடியல. கிடச்சதே பெரிய விஷயம் 4வது லெவல். சரி, கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃபுட்டு, என்ன பண்ணலாம்? இப்பயே போடலாமா வேணாமா? சரி விடுங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும் கைஸ். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஏன்னா டக்குன்னு டைம் ஆகணுன்னா கொஞ்சம் நேரம் ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம ஃபுட்டு போட்டால், இப்போ நம்ம டைம் பண்ணக்கப்புறமே ஃபுட்டு ஃபுல்லாக இருந்து போட்டால் லேட்டாங்க. டக்குன்னு ஆகாது, டக்குன்னு டைம் ஆகாது, லேட் ஆகும். சரிங்க, பார்ப்போம். லேட் ஆகும். அதனால் இப்பயே இருங்க, இப்போ போட்டலாம். ஃபுட்டு போடுற டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஃபுட்டு போடுற டைம் ஆயிரும். ஃபுட்டு போட்டுடலாம் போல், எனக்கு தெரிஞ்சு ஃபுட்டு போட்டுடலாம் தான் நான் நம்புகிறேன். ஃபுட்டு போடலாமா வேணாமா? ஆமாம், இப்போ கொஞ்சம் இதில் போட்டுடலாம். ஓகே கைஸ், என்ன பண்ணுறது தெரியல, இருங்க கொஞ்சம் ஆட்டும். ஓ மை காட், இருங்க ஆட்டும், கொஞ்சம் நேரம் ஆட்டும் கைஸ். ஃபுட்டு போட்டுடலாம் கைஸ், அப்போ தான் டக்குன்னு நம்புங்க கைஸ். அதனால தான் கொஞ்சம் ஃபுட்டு குறைஞ்சா தான் டக்குன்னு நம்மளுக்கு டைம் ஆயிரும். அதனால தான், அதுக்கு தான் பார்க்குறேன். என்னன்றது தெரியலையே.
போட்டாச்சு விடுங்க. இப்போ பாருங்கள் ஃபுட்டு கம்மியானனால டக்குன்னு டைம் ஆகுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்களா சமையல இப்போ டக்குன்னு டைம் ஆகுது. ஸ்ட்ரைக்கு நமக்கு தான் சொந்தம். வேறு மாதிரி நம்ம ஸ்ட்ரைக்கு டைம் ஆக போகுது கைஸ். ஓகே அவ்வளோதான் டைம் ஆயிடுச்சு கைஸ். இதுக்கு மேலே நம்ப மாட்டேங்குது. ஆமாம் கைஸ் ஃபுட்டு சாப்பிட்ருக்கு நான் சொன்னேன்ல. இன்னும் ஃபுட்டை நம்ம கம்மி பண்ணி போட்டிருந்தா டக்குன்னு டைம் ஆகிருக்கும். இல்லைன்னா இப்படி தான் கைஸ். நான் சொன்னேன்ல இந்நேரம் 100 வரி இப்படி ஆகவே முடியாது கைஸ். அதனால தான் நான் முன்னாடியே குறைச்சி வச்சிட்டேன். இப்போ அது நம்பிடுச்சா ஃபுட்டு கொஞ்சமாக இப்போ டைம் ஆகுங்க கைஸ். கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆகுங்க கைஸ். இப்போ டக்குன்னு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வீடியோ கட் பண்ணேன், அதெல்லாம் டைம் ஆயிடுச்சு கைஸ். ஓகே பேர் என்ன ஒன்றும் வைக்க வேணாம் கைஸ். கேன்சல் அமுத்திடலாமா? ஐயோ தெரியாமல் உள்ளே போயிட்டுனே. வேணாம் விடுங்க, எது என்ன வைக்கலான்னு வேணான்னு கேன்சல் அமுத்தலாம். சரி தெரியாமல் உள்ளே போயிடுறேன். ஓகே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அது டைம் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகுன்னு. ஓகே நம்ம வீட்டுக்கிட்ட கொண்டு போயிடலாம். அது வேறு வந்துடும். டக்குன்னு இந்த வீடியோ முடிச்சிடுறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க கைஸ். ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? ஏன்னா அது வேறு வந்துடும். அது பின்னாடியே தான் வந்துட்டுருக்கு. இருங்க இந்த வீடியோ டக்குன்னு முடிச்சிடுறேன் கைஸ். ஏன்னா ரொம்ப நேரம் நான் என்ன சாப்பிட வர கூப்பிட்றாங்க. டக்குன்னு முடிச்சிடலாம் விடுங்க. அதனால தான் அப்போ நான் டக்குன்னு முடிச்சுட்டேன் இந்த வீடியோவை. இல்லைன்னா கொஞ்சம் கண்டினியூ பண்ணியிருப்பேங்க கைஸ். ஓகேவா? அடுத்த வீடியோ நம்ம இங்கே கிறிஸ்டல் எடுக்க போகலாம் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.